உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் விஷப்பருவுக்கான மருத்துவம். விஷப்பருன்னா முகத்தில் பரு வந்திருக்கும், கிள்ளி இருப்பாங்க, பெருசாகிட்டே இருக்கும். அதை கிள்ளக்கூடாது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகும், அது உடையாது, ஒன்றும் பண்ணாது, அப்படியே வீங்கிட்டு வரும், முகம் அசிங்கமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும், பேச முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, காய்ச்சல் அடிக்கும். அந்த பரு உடைஞ்சி அதில் உள்ள வேர் வர வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கான மருத்துவம் அதில் முக்கியமாக பொன்னாவரை, கிராம்பு, நாட்டு மாட்டு பால், ஜாதிக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். விஷப்பருக்கள் முகத்தில் மட்டும் வருதுன்னு சொல்லக்கூடாது. அக்குளில் வரலாம், எட்டாத முதுகில் வரலாம். அதுவும் விஷப்பருக்கள் தான். நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் மென்மையாக இருக்கிற இடத்துல தான் சீக்கிரமாக வெளி வரும். அதை நம்ம கிள்ளி விட்டோம் அல்லது எதவாது வச்சு குத்தி விட்டோம்னாக்கா கரண் பட்டு போயிடும்னாக்கா அது அந்த வேர், அந்த ஆணி வேர் வெளியே வராமல் உள்ளேயே தங்கிக்கிட்டு நம்ம குத்தி விட்டுட்டோம்னாக்கா அது கல்லறப்பட்டு போய் பழுத்து உடையாது. அதனால் அது உள்ளே இருந்துக்கிட்டு வேதனையாக இருக்கும். வேறு இடத்துக்கு வந்துடும். அதில் அக்குளில் வரலாம், எட்டாத முதுகில் வரலாம், பட்டக்ஸில் வரலாம், தொடையில் வரலாம், கண்டச்சதையில் வரலாம். அப்படி எந்த கட்டி வந்தாலும் நீங்கள் கட்டிகளை புண்ணை குத்தி விட்டு அமுக்கக்கூடாது. உள்ளுக்கு பழுத்து உடஞ்சி வெளியே வந்துருச்சுனாக்கா நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் வெளியே வந்துட்டால் தான் ரொம்ப நல்லது. அது தலையில் கூட வரலாம், காதுக்கு உள்ளே வரலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண் விழியிலாம் வந்துடும். அப்போது ரொம்ப சிரமம். அதனால் எந்த இடத்துல புண்ணு கட்டி வருதா, பரவாயில்ல வரட்டும், நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை நம்ம உடம்பே தேவையில்லாமல் வெளியே ஏற்றிடுது. அதை நாம் ஓட்டுக்கு நல்லா கிள்ளி வச்சோ குத்தி விட்டோ கரண் பட்டுனோம்னாக்கா அது உடஞ்சி வெளியே வராது. அதனால் இப்போ அந்த விஷ கட்டிகள் உடஞ்சி வெளியே வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பொன்னாவரை இலை, நாட்டு மாட்டு பால் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கூட்டு மருந்தா ஜாதிக்காயும் கிராம்பும் அரைச்சி எடுத்த பொடி அது கூட சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து எந்த இடத்துல கட்டி விஷப்பரு இருக்குதோ அந்த இடத்துல முகத்துலையா இருக்கட்டும், எந்த உடலில் இருக்கிற பாகம் எந்த பாகத்தில் இருந்தாலும் பயப்படவே வேண்டாம். அதில் ஃபுல்லாக நீங்கள் தடவி விட்டுட்டு அப்படியே கட்ட வேண்டாம். கட்டாமல் விட்டுட்டிங்கனாலுமே இது நல்லா கச்சுன்னு பிடிச்சிக்கிறோம், விற்றுன்னு பிடிச்சி நல்லா பழுக்க வச்சு கட்டியை உடச்சி உள்ளே இருக்க ஆணி வேரோட வெளிக்கொண்டு புண்ணை ஆற்றி கொடுத்துரும். அதனால் கட்டி வந்தால் கிள்ளி விடாமல் உடனே இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாக்கா விஷப்பரு கட்டி வெளியே உடஞ்சி வர்றதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. விஷப்பரு வந்துட்டாலே முகமெல்லாம் வீங்கிரும், எங்கே இருந்தாலும் வேதனை அதிகமாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக பொன்னாவரை, ஜாதிக்காய், நாட்டு மாட்டு பால், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம். கட்டி மேலே விஷப்பருவு மேலே தடவிட்டு விட்டுற வேண்டியதான். இப்படியே விட்டோம்னா ஒரு வாரத்தில் சரியாயிரும். இது மாதிரி தினந்தோறும் போடணும். போட்டு வந்தாங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த விஷப்பருவானது கரைஞ்சிரும். விஷப்பருவுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.